ஆன்மீக வாழ்க்கைன்னா என்ன? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஒருவேளை ஏதாவது புதுசாக ஒரு சக்தி நமக்குள்ளே வந்துருமோ அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது நமக்குள்ளே ஒரு பக்குவம் வருது, ஒரு மெச்சூரிட்டி வருது. அந்த பக்குவத்தோடு இந்த வாழ்க்கையை அணுகிறோம் இல்லையா, நம்மளுடைய தனித்துவத்தோடு வாழறது, நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்து வாழறது, நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக வாழறது, நம்மளுடைய ஆத்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வாழறது. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பாரதியாருடைய வாழ்க்கையில் அவர் சிறந்த கவிஞர் இல்லையா, அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது, அரசாங்க வேலை, அரசவை கவிஞராக வேலை கிடைக்குது. அவ்வளோ பேர், புகழ், பணம், இது வரைக்கும் மூஞ்சி திருப்பிட்டு போன சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க, இது வரைக்கும் கண்டுக்காத ஊர்க்காரங்கெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க. இவ்வளோ பேர், புகழ் எல்லாம் ஒரு சேர அந்த ஒரு வேலையில் அவருக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட வேலை யாராவது விட்டுட்டு போவாங்களா? விட்டுட்டு போனார். என்ன காரணம் அப்படின்னா, அங்கே அவருக்கு திருப்தி கிடைக்காது, சந்தோஷம் இல்லை. ஏன்? அவருக்கு வந்து இயற்கையை பாடணும், நாட்டை பற்றி பாடணும், கடவுளை பாடணும். ஆனால் அங்கே மன்னரை மட்டுமே புகழ்ந்து புகழ்ந்து பாடணுமா? அப்படிப்பட்ட வேலையே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டார். நம்ம செய்ய முடியுமா? நம்ம அந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளை தூக்கிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவரையும் தான் சொன்னாங்க, பைத்தியம்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய ஆத்மா எங்கே திருப்தி அடையுதோ அதை தான் அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவங்க வாழ்வாங்க. சரி, இன்னொரு கேள்வி வரும், அப்போ இதெல்லாம் விட்டுட்டு போயிடணுமா? அதுதான் ஆன்மீகமா? ஏன்னா நிறைய பேர் அப்படி தானே விட்டுட்டு போனாங்க. அப்படி கிடையாது. அங்கெல்லாம் அவங்களுக்கு திருப்தி இல்லை. அந்த பேர், புகழ், பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு விட்டுட்டு போனாங்க. ஒருவேளை அதுவே நமக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா, நமக்கு அது திருப்தியை கொடுத்துச்சுன்னா, அதெல்லாம் நம்ம அனுபவித்து வாழலாம். நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதை விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு திருப்தி இல்லை, அதனால் விட்டாங்க. ஸோ அதுதான் ஆன்மீகம். ஏன்னா நமக்கு சில தவறாக சொல்லி கொடுக்குறாங்க, ஆன்மீகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரே ஒரு கேள்வி தாங்க, நம்ம சந்தோஷமாக வாழறோமா, திருப்தியாக வாழறோமா? யாரெல்லாம் ஆமாம் நான் ஆத்ம திருப்தியோட சந்தோஷமாக வாழறேன் அப்படின்னு மனசார யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையை வாழறாங்க. அவங்க தான் வாழறாங்க. ஆக்சுவலாக ஆன்மீகத்தை கூட விடுங்க,